திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஜுகேஷன். இந்த எஜுகேஷனில் உங்களுக்கு தேவையான கோர்சஸ்லாம் வந்துட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு அப்படி தேவைப்பட்டது அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அக்லோனிமா பிளான்ட்டை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிளான்ட்டை வந்து நம்ம எப்படி வளர்க்கலாம், இது எப்படி வளர்த்தா நம்ம வீட்டில் லாஸ்ட் வரைக்கும் அது இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த அக்லோனிமா பிளான்ட் வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாகவே இருக்குது. எவ்வளோ ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ இதில் வந்து ஒரு ஃப்ளவர்ஸ் வரும், இதுதான் அதோட ஃப்ளவர். செடி வாங்குறவங்க முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த செடியை வாங்கி நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த செடியை நம்ம எங்கே வச்சு வளர்க்குறோமோ அந்த இடத்த பொறுத்து தான் அந்த செடி வந்துட்டு நல்லாவே வளரும். இந்த செடியை நார்மலாக ஒரு வெயில் அடிக்கிற இடத்துல கூட நீங்கள் வச்சு வளர்க்கலாம். முக்கியமாக நீங்கள் வந்துட்டு வெளியே வெயிலில் மொத்தமாக வச்சு வளர்க்கக்கூடாது. இல்லை அப்படின்னா ஃபுல்லாகவே இன்டோராகவே நீங்கள் வச்சு வளர்க்கலாம். வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறதுக்கு இந்த பிளான்ட் ஒரு சூப்பரான பிளான்ட்னு கூட சொல்லலாம். இந்த பிளான்ட்டுக்கு அவ்வளோவா வெயிலெல்லாம் தேவைப்படாது. வீட்டுக்குள்ளே ஒரு ரூமில் நம்ம ஜன்னல் பக்கத்தில் கூட வச்சு அந்த அழகாக வளர்க்கலாம் இந்த பிளான்ட்டை. இந்த செடியில் நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு சைடாக வந்துட்டு ஒரு மொட்டு மாதிரி வச்சு வருது இல்லையா? ஸோ இந்த பிளான்ட்டோட ஃப்ளவர் தான் அது. அதுக்குள்ளே இருந்து ஒயிட்டாக நம்ம பார்க்க திப்பிலி மாதிரி இருக்கும். அது சைடாக வந்துட்டு உங்களுக்கு வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த பூ வந்து ஒயிட்டாக மேலே வரும்போது அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஆந்தூரியம் பிளான்ட் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதுவும் அந்த மொட்டுக்குள்ளே இருந்து வரும். அந்த மொட்டு பார்க்கும்போது க்ரீனாக இருக்கும். அந்த மொட்டுக்குள்ளே இருக்கிறது வந்துட்டு ஆந்தூரியம் மாதிரி ஒயிட் கலரில் ஒரு பூ மாதிரி இருக்கும். நம்ம நார்மலாக பூச்செடி வளர்க்குறோம் இல்லையா? ஸோ அதில் எல்லாம் வந்துட்டு அதில் மட்டும்தான் பூ வரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம அழகு செடிகள்லேயும் சில செடிகளில் வந்துட்டு இந்த மாதிரி பூக்கள் வந்து வரும். இந்த பூக்கள் எல்லாம் வந்துட்டு இப்படியே நம்ம விட்டோம் அப்படின்னா செடிகளில் உள்ள இலையெல்லாம் வந்துட்டு சின்னதாகிடும், உங்களுக்கு வளர்ச்சி வந்து கம்மியாயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மொட்டுக்கள் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணால் கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இல்லை அப்படின்னா அது வந்து செடிகளோட க்ரோத்தை தான் பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி அக்லோமனி பிளான்ட்ஸில் வந்துட்டு கட்டாயம் எல்லா பிளான்ட்லேயுமே இருக்கும். அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. அதை பார்த்தீங்கன்னா செடிக்கு ஒரு தேவையில்லாத ஒரு பாட்டுன்னு கூட சொல்லலாம். அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா இந்த மாதிரி நீளமாக இருக்கிற இந்த லீஃப் அதுக்கு அடுத்து வர ஒவ்வொரு லீஃபுமே வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டியாக சின்னதாக தான் வருமே தவிர இந்த மாதிரி உங்களுக்கு புஷ்ஷியாக நீளமாக வளராதுங்க. அதுதான் பிரச்சனையே. அது மட்டும் இல்லாமல் இலைகள் வந்துட்டு வேகமாகவே காயவும் ஆரம்பிச்சிரும். அப்போ நமக்கு செடி வேகமாகவே வந்துட்டு என்ன ஆகிடும், நாசம் ஆகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அதனால இந்த முட்டைகள்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணுங்க. அந்த முட்டைகள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த செடியை எங்கே வச்சு வளர்க்கணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். இந்த செடிக்கு வந்துட்டு தண்ணி தான் நம்ம இப்போ பார்க்கணும். ஏன்னா நம்ம செடிக்கு கொடுக்குற தண்ணி நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம செடி வந்துட்டு வளர ஆரம்பிக்கும். அக்லோமானிவா பொறுத்த வரைக்கும் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் வாட்டரிங் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா மண்ணை வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் தண்ணி கொடுக்கலாம். இந்த அக்லோனிமாவை பொறுத்த வரைக்கும் 2 நாளைக்கு ஒருக்காமல் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கொடுத்தாலே போதுமானது. நம்ம ரெகுலரெல்லாம் தண்ணி ஊற்றணுன்ற அவசியமே கிடையாது. ஓவரிங் வாட்டரையும் பண்ணக்கூடாது. 2 நாளைக்கு ஒரு டைம் அல்லது 3 நாளைக்கு ஒரு டைம் அந்த மாதிரி தான் கொடுக்கணும். மண் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி பிளான்ட்டுக்கெலாம் நம்ம தண்ணி பார்த்து தான் கொடுக்கணும். இந்த பிளான்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ஒரு ஒயிட்டாக, நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்க்கும்போதே தெரியும். இது வந்து ஒரு மொட்டு. இது இந்த பிளான்ட்டோட பூன்னு கூட சொல்லுவாங்க. இதை நம்ம வளர விடுறதுனால நம்ம செடி மொத்தமும் வீணாக போயிடும். எப்படின்னா நம்ம செடியில் இருக்க லீஃப் எல்லாமே குட்டியாகவே மொத்தத்தில் செடி வந்து ரொம்பவே இதாகிடும். உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், அதை நீங்கள் பார்த்த உடனே அதை ரிமூவ் பண்ணி தள்ளிடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்ம மல்லிகை செடியிலலாம் வந்துட்டு ஒரு கம்பு நீண்டுட்டு போயிட்டே இருக்கும். அது தேவையில்லாத ஒரு கிளை, அதை நம்ம வெட்டி தான் கொடுக்கணும். ஸோ அது மாதிரி தான் இந்த அக்லோனிமாவில் இந்த பாட் வந்துட்டு அது தேவையில்லாத ஒன்று. அதை நம்ம கட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம செடி வந்து புஷ்ஷியாக ஹெல்த்தியாக எப்பயுமே இருப்பாங்க.
செடிக்கான மண் கலவைன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நான் நார்மல் செம்மண் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து பாட்டில் வச்சு தான் வளர்த்துருக்கேன். நீங்கள் வந்து மண் தரையிலையும் கூட வச்சு வளர்க்கலாம். மண் தரையில் வைக்கும்போது டைரக்ட் சன்லைட்டில் வச்சு நீங்கள் வளர்த்துறாதீங்க. சின்னது மரமோ ஒரு நிழல் பாங்கான இடத்துல நீங்கள் வச்சு வளர்க்கும்போது சூப்பரான க்ரோத் கொடுப்பாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அந்த க்ரீனிஷோட அந்த அழகோடு உங்களுக்கு அது இருக்கும். நம்ம டைரக்ட் சன்லைட்டில் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லீஃப் வந்துட்டு கரிஞ்சு ஒரு மாதிரி இதாகிடும். அதுலேயே வந்துட்டு அது செத்து போகவும் நிறைய வாய்ப்பு இருக்குது. சில பேர் வீட்டிலலாம் வந்துட்டு வெயில் லைட்டாக படுற மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த டைமில் வந்துட்டு அந்த லீஃப் வந்துட்டு ஒரு மாதிரி எல்லோஸ் ஆகும். ஸோ அந்த லீஃபில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கையாலேயே நீங்கள் வந்துட்டு எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா அது போயிடும். அது நார்மல் தான் அந்த பிளான்ட்டுக்கு. இப்போ தான் பிளான்ட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, கார்டனிங் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த பிளான்ட் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நான் போடுற வீடியோ உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.